டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சாதாரண சிறுவனிடமிருந்து ஜனாதிபதியாக உயர்ந்த வாழ்க்கை கதை. காலை 4 மணிக்கு எழுந்து பத்திரிகை விற்ற ஒரு சிறுவன் ஒரு நாள் இந்தியாவின் ஜனாதிபதியாக உயர்வார் என்று யாராவது நினைத்திருக்கிறார்களா? ஒரு மீனவர் குடும்பத்தில் பிறந்த அந்த சிறுவன் இன்று உலகம் முழுவதும் பீப்பிள்ஸ் பிரசிடென்ட் என்று அழைக்கப்படுகிறார். அவர்தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். இன்று அவரது வாழ்க்கை கதையையும் அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடங்களையும் பார்க்கலாம். பகுதி 1. எளிய தொடக்கம். 1931 அக்டோபர் 15. ராமேஸ்வரம். ஒரு சாதாரண குடும்பம். வசதிகள் இல்லை, பணம் இல்லை, ஆனால் மதிப்புகள் இருந்தது, ஒழுக்கம் இருந்தது. கலாம் அவர்கள் சிறு வயதில் பள்ளிக்குச் செல்லும் முன் பத்திரிகை விற்றார். அவரது வாழ்க்கை நமக்குச் சொல்லும் உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் எங்கே இருந்து தொடங்குகிறீர்கள் என்பது முக்கியமல்ல, நீங்கள் எங்கே செல்வது முக்கியம். பகுதி 2. கனவு. கலாம் அவர்கள் அறிவியல் மீது காதல் கொண்டவர். ஒரு நாள் அவரது ஆசிரியர் சொன்னார், பெரிய கனவு காணுங்கள். அந்த ஒரு வார்த்தை அவரது வாழ்க்கையை மாற்றியது. அவர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிக்க தீர்மானித்தார். பணம் இல்லாததால் ஆல்மோஸ்ட் படிப்பு நிற்கும் நிலை. ஆனால் அவர் கைவிடவில்லை. பகுதி 3. தோல்வி. இஸ்ரோவில் சேர்ந்தார். இந்தியாவின் சேட்டலைட் லான்ச் முயற்சி. முதல் முயற்சி தோல்வி, இரண்டாவது முயற்சி தோல்வி. முழு நாட்டும் பார்த்தது. ஆனால் அவர் ஓடவில்லை. அவர் சொன்னார், "Failure will never overtake me if my determination to succeed is strong enough." அடுத்த முயற்சி வெற்றி. அந்த நாள் இந்தியாவின் விண்வெளி வரலாறு மாறியது. பகுதி 4. மிசைல் மேன். டிஆர்டிஓவில் அக்னி, பிருத்வி திட்டங்கள் வெற்றி. அவர் மிசைல் மேன் ஆஃப் இந்தியா ஆனார். ஆனால் அவர் எளிமையை இழக்கவில்லை. பகுதி 5. ஜனாதிபதி. அவர் இந்தியாவின் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ராஷ்டிரபதி பவனில் இருந்தாலும் அவரது மனனம் இருந்தது மாணவர்களிடம். அவர் எப்போதும் சொல்வார், ட்ரீம், ட்ரீம், ட்ரீம். ஒரு ஏழை சிறுவன் பத்திரிகை விற்றவர், சயின்டிஸ்ட் ஆனார், மிசைல் மேன் ஆனார், பிரசிடென்ட் ஆனார். இது சாதாரண கதையல்ல, இது மன உறுதியின் கதை. ஃபைனல் மெசேஜ். கலாம் அவர்கள் இறந்த நாளும். அவர் ஒரு கல்லூரியில் மாணவர்களுக்கு உரையாற்றிக் கொண்டிருந்தார். அவரது கடைசி மூச்சு கூட இளைஞர்களுக்காக. உங்களால் முடியும். உங்கள் கனவை தொடங்குங்கள். உங்கள் வாழ்க்கை கதை இன்னும் எழுதப்படவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு ஊக்கம் தந்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்கள் கனவை கமெண்ட்ல எழுதுங்க. மைண்ட் டாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாதிரி வீடியோக்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.